டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் சாந்தியும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் இஸ்லாமியர்களுக்கு இறையச்சத்தை உணர்வதற்காக கட்டமைக்கப்பட்ட நோன்பு மாதமாக இருந்திருக்கிறது. நோன்பு பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. யார் எக்கருத்து சொன்னாலும் உலகில் அனைத்து மதத்தவர்களாலும் இன்னும் மதங்களையோ கடவுள்களே மறுப்பவர்களாலும் கூட வியந்து நோக்கக்கூடிய அளவிற்கு நோன்புடைய மாண்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நோன்பு எவ்வாறு இருக்கிறார்கள், எவ்வாறு கடைபிடிப்பது என்ற கஷ்டத்தை வைத்து இதனை எல்லோருமே பல்விதமாக சிலாகித்து பேசி வருகிறார்கள். காரணம், நோன்பு என்பது அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பு உண்பதையும் பருவதையும் நிறுத்திவிட்டு மீண்டும் மாலை சூரியன் மறைந்தவுடன் சாப்பிட துவங்குவார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே தண்ணீர் பருவது உட்பட அனைத்து விதமான ஆகாரங்களை உள்ளெடுப்பது தடுக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறு அது 30 நாளைக்கு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறு முடியும் என்று எல்லோரும் எதிர்கொள்கின்ற நேரத்தில் இது குறித்த நன்மைகளை வைத்து பல விதமான கருத்துக்கள் சொல்வதுண்டு. அந்த கருத்துக்களிலே குறிப்பானது ஏழைகளின் பசியை உணர்வதற்கு நோன்பை இறைவன் கடமையாக்கினான் என்ற கருத்து பொதுவாக எல்லோரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் முஸ்லீம் பெரியவர்களும் கூட கற்றவர்களும் கூட அந்த கருத்தை சொல்லி வருகிறார்கள். என்னை பொறுத்தவரை அந்த கருத்து சரிதானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏழைகளின் பசியை உணர்வதற்கு இறைவன் நோன்பை கடமையாக்கினால் ஏழைகளுக்கு ஏன் அந்த நோன்பை கடமையாக்குகிறான்? ஏழைகள் தான் ஏற்கனவே பசியாக இருக்கிறார்களே, அப்போ கடமையாக்க வேண்டியது. ஏன்னா இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் 3வது கடமை நோன்பு, 4வது கடமை ஜக்காத். ஜக்காத் யாருக்கு? வசதியானவர்களுக்கு மட்டும்தான். யார் யாருக்கெல்லாம் 64 கிராம் தங்கத்திற்கு மேலாக அவர்களிடம் உடைமைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஜக்காத் கடமை. அதுபோல் ஹஜ்ஜும் அப்படித்தான். செல்வதற்கு வாகனம் வசதி போன்ற இருந்தால் தான் ஹஜ்ஜு கடமையாகிறது. அதுபோல் நோன்பையும் சொல்லியிருக்கலாமே, ஆனால் இறைவன் அப்படி சொல்லவில்லை. இறைச்சம் உடையவர்களாக ஆகுவதற்கு என்று தான் சொல்கிறான ஒழிய வேறு எதுவும் சொல்லாத நிலையில் இந்த கருத்து யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ ஏழைகளின் பசியை உணர்வதற்காக என்று சொன்னால் பசியை உணர்வதற்காக நோன்பு, ஆனால் ஏழைகளின் பசியை உணர்வதற்காக என்று சொன்னால் ஏழைகள் நிச்சயமாக இறைவன் ஏழைகளுக்கு நோன்பை கடமையாக இருக்க மாட்டான். மாறாக ஒரு மனிதன் தன்னை இறையச்சம் உடையவராக ஆக்கிக் கொள்வதற்காக காட்டிக்கொள்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாவையும் வாயையும் வயிற்றையும் அடக்குவது மாத்திரம் நோன்பல்ல, மனதையும் சிந்தனையையும் ஒருங்கே அடக்குவது தான் நோன்பு. நோன்பு காலத்தில் எல்லோருக்கும் தெரியும், நானும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. நோன்பு காலத்தில் பசி அடக்குவது, தண்ணீரை குடிப்பதை அடக்குவது, எல்லாம் எந்தெந்த பொருளாம் பசியையும் நாவில் ருசியையும் தூண்டுமோ அதையெல்லாம் உண்ணாமல் பகராமல் நுகராமல் இருப்பது மாத்திரமல்ல, தீயவைகளை பார்க்காமல் தீயவைகளை நினைக்காமல் துரோகத்தை எண்ணாமல் துரோகத்தை செயல்படுத்தாமல் ஏமாற்றுதலை நினைக்காமல் ஏமாற்றுதற்கான தூண்டுதலை செய்யாமல் இப்படி தன்னை ஒழுக்கமான காரியங்களில் நிலைநிறுத்திக் கொள்வதுதான் நோன்பு என்று கருதப்படுகிறது. இந்த வகையில் இது ஏழை பணக்காரர் என்பதற்கு மாற்றமல்ல. யார் யாரெல்லாம் நோயாளி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. யார் யாரெல்லாம் பிரயாணத்தில் இருக்கிறார்களோ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிறிதொரு நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். இப்படி யார் யாரெல்லாம் சுய சிந்தனை அற்று மன வளர்ச்சி கொண்டிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. மாறாக ஏனையவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய போக்குவரத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாத காலத்தில் இவர்கள் இந்த பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து தன்னை இறையச்சமுடையவராக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நான் இன்றைக்கி நோன்புன்னு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஏற்றுக்குவீங்க. ஆனால் நான் வீட்டில் தனிமையில் இருக்கும்போதோ அல்லது ஒளிந்திருந்தோ ஏதாவது சாப்பிட்டால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என் வார்த்தையை வைத்து நம்பிக்கொள்வார்கள். ஆனால் உண்மை என்ன? நான் நோன்பு இருக்கிறேன் இறைவனுக்காக. என் வீட்டில் தனிஞ்சு சாப்பிடலாம், நான் சாப்பிடுவதில்லை. யாருக்காக அந்த பயம் எனக்கு? யார் மீது அச்சம்? இறைவன் என்னை காண்கிறான், இறைவன் என்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கான். அந்த அச்சத்தின் காரணமாக நான் அந்த பசியை அடக்குகின்றேன். என் வீட்டில் பசியாக இருக்கும்போது என் மனைவி அல்லது குடும்பத்தார்கள் எனக்காக நோன்பு திறக்கான சமையலை செய்வார்கள். அந்த வாசம் அங்கே மேலிட்டு வரும். அப்போது கூட அந்த பசி தூண்டும் அல்லது தாவும் தண்ணீர் எடுக்கும்.
இந்த நிலையிலும் நான் என்னை கட்டுப்படுத்துகிறேன் என்று சொன்னால் என்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவன் பார்வையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இறையச்சம் இது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக அமைகிறது. இந்த இறையச்சத்தில் சிந்தனையும் இருக்கிறது. நான் ஒருவரை மனதார இவனை உதைக்கணும் அல்லது இவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைத்தாலும் அதை மனசுக்குள்ளே நினைக்கிறத யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. நான் ஒரு ஆளை பார்த்து சிரிப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அவரை கருவறுக்க எனக்கு மனசு தோணும். அவர் நினச்சிட்டு இருப்பார் நான் சிரித்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்று அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த உண்மை யாருக்கு தெரியும் என்று சொன்னால் என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும். அந்த வகையில் அதையும் தெரிந்திருக்கான்ற காரணத்தினால தப்பித்தவறி மனிதருக்கு அது போன்ற எண்ணங்களை சைத்தான் கொடுத்தால் கூட அதிலிருந்து தவிர்த்து பாதுகாத்து தன்னை ஒரு வட்டத்துக்குள் நிறுத்தி அந்த வட்டத்திற்குள் ஒரு பாதுகாப்பை, இறைவனுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு என்னை பக்குவப்படுத்துவதற்காக வந்த நோன்பு இறைவன் நமக்கு நோம்பை கடமையாகிறது. நோன்பு எப்படி இருப்பது என்ற கேள்விகள் சிலரிடம் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் நோன்பு அறிந்திருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் நோன்பு குறித்து அறிவதில்லை. சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒருவர் தனக்கு தேவைப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டு தனக்கு தேவையான தண்ணீரை உட்கொண்டு விட்டு சூரிய உதயத்துக்கு முன்பாக தன்னுடைய உணவு பழக்கவழக்கங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது நோன்புடைய முதல் படி. அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடியது ஃபஜர் என்று சொல்லக்கூடிய அதிகாலை தொழுகை. முஸ்லீம்களுடைய 5 வேளை தொழுகையில் ஃபஜர் தொழுகை என்று சொல்லக்கூடிய சுபகு தொழுகை. காலை கிட்டத்தட்ட சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த தொழுகை தொழப்படும். அதுக்கு முன்பு இந்த சாப்பாட்டை முடிச்சிடணும். சூரிய உதயத்துக்கு முன்பு தொழுகை, அதற்கு முன்பு இந்த உணவுடைய நேரம் முடிந்து விடுகிறது. இதன் பிறகு உண்ணுவது, பருகுவது என்றால் தண்ணி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், எல்லாமே இயற்கையாக உமிழக்கூடிய எச்சீர் அல்லாத ஒரு சுவை தரக்கூடிய எச்சீரோ அல்லது கார எச்சீரோ அல்லது சமயத்தில் மூக்கிலிருந்து சளி உள்ளே சென்று விடும் காரும்போது இவைகளெல்லாம் துப்பிவிட வேண்டும். இது நோம்புடைய கடமை. அதுபோல் வெளியிலேருந்து மருந்துகளை செலுத்துவது அவசிய தேவைகள் இல்லாத சில தவிர்க்கப்பட்ட தேவைகளை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தன்னுடைய வேலை நேரங்களை போக மற்ற நேரங்களிலே இறைவனை தொழுவது, இறைவன் கொடுத்த திருமறையை படித்து உணர்வது, வெறுமனையாக படிச்சுட்டு போகிறதல்ல, படித்து உணர்வது, அதன்பால் செயல்பட முனைவது, செயல்படுவது, இப்படி பல வகையில் இருக்கிறது. அதே மாதிரி ஜக்காத் என்ற அறவரியை பகிர்ந்து கொடுப்பது, மற்றவர்களுக்கு நல்ல நன்மராயங்கள் சொல்வது, செய்வது. இந்த நிலையில் எப்படியோ அந்த நாள் பொழுதை கழிக்கும் பொழுது தேவையான நேரத்தில் அவர்கள் உறங்கிக் கொள்ளலாம். மாலை 6 மணி சூரிய மஸ்தகம் முடிந்தவுடன் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சாப்பிட்டு உணவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நோன்பு திறப்பதற்கான உணவு என்பது கஞ்சியை பயன்படுத்துகின்றோம். தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயும் பல பகுதியிலும் காரணம் இலகுவான உணவு வேண்டும். காரணம் காலையிலிருந்து மாலை வரை கிட்டத்தட்ட 14 மணி நேரம், தமிழ்நாட்டில் 14 மணி நேரம். சில நாடுகளிலே, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் சில காலங்களிலே நோன்பு காலம் 18 மணி நேரம்லாம் இருக்கிறது. சில நாடுகளில் சூரிய அஸ்தமனமும் இரவு பொழுது கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் 18-20 மணி நேரம் கூட நோன்பு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ரொம்ப தூரமான இடைவெளி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வயிறு சுருங்கிவிடும். பசியோடு இருக்கக்கூடிய வயிறு, தண்ணி பார்க்காத வயிறு சுருங்கிவிடும். கடினமாக உட்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் இலகுவாக கஞ்சியை பக வேண்டும் என்ற ஒரு நம்முடைய உணவமைப்பில் கஞ்சி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இப்போ நம்ம இப்போ நாள் ஃபுல்லாக பசியாக இருப்போம், சாயந்தரம் ஏதாவது சாப்பிடலாமான்னு சொன்னால் சாப்பிட நினைக்கும், பசியோடு விட்டு அதை தாங்க எதுவுமே வயிறு கொள்ளாது. அந்த வயிறு சுருங்கிக்கிட்டே வரும். முதல் நாள் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 30வது நாள் நோம்பு திறக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்முடைய அந்த இரவு சகர் சாப்பாடும் நோம்பு திறக்கிற சாப்பாடும் அளவு குறைந்து விடும். இது நோம்பு முடிஞ்ச 30 நாள் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் சாப்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். உங்களுக்கு பசிக்கவும் செய்யாது, பழகிடும். எதுவுமே பழக்கத்தை விட்டு பண்ணது தான். சில மனிதர் நிறையா சாப்பிட்டு பெருசாக வளர்ந்துடுறதில்ல, சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டு சுருங்கியும் போயிடுறதில்ல. நம்ம பார்க்குறோம், உடலமைப்பை பொறுத்து தான் அது. ஆகவே கொஞ்சமாக சாப்பிட்றவனும் நிறையா சாப்பிட்றவனும் அந்த வயது சுருங்கி போய் அதை பழக்கப்படுத்தி மீண்டும் வருவதற்கு அவனுக்கு 1 மாதம் ஆகும். இந்த நிலையிலே தன்னோட உடம்புல உள்ள கொழுப்புகள்லாம் கரைய அமைப்பதும், உடம்புல உள்ள வெயிட்டெல்லாம் குறைய வைப்பதும், அது மட்டுமல்ல அதிகப்படியான தொழில்கள் நடப்பதன் மூலமாக இவனுக்கு சுறுசுறுப்புகள் ஏற்படுவதும், சிந்தனைகள் நேர்மையை கொடுப்பதும் ஒரு பயிற்சியாக அமையக்கூடிய காரணத்தினால மிக சிறந்த பண்புடைய மனிதர்களாக, அதனால தான் நோன்பு காலத்தில்
போரை தவிர்ப்பது, சண்டையை தவிர்ப்பது, புறம்பேசுதலை தவிர்ப்பது, கோல் மூட்டுதலை தவிர்ப்பது, பொழுதுபோக்கை தவிர்ப்பது, இச்சைகளை தவிர்ப்பது. இச்சைகளை தவிர்ப்பதுன்னு சொன்னால் மனைவியிட கூடக்கூடாதுன்னு இல்லை. நோன்பு பிடித்திருக்கும்போது கூடாது. இரவில் கூடலாம் மனைவியோடு, அனுமதி இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து மனைவியோடு கூடுதல் என்பது அனுமதிக்கப்பட்ட, ஆகுமாக்கப்பட்ட ஒன்று, தவறான ஒன்று அல்ல. பகல் நேரத்தில் பசியோடு இருக்கும்போது அது கூட முடியாது, அதில் சில இடையூறுகளை ஏற்படுத்தும் என்பதனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் நீங்கள் மனைவியோடு கூடிக்கொள்ளலாம் என்ற விதி. இப்படி பல்வேறு விதமான அனைத்து விதமான ஒரு அமைப்புகளையும் உட்படுத்தி, செயல்பாடுகளையும் உட்படுத்தி இந்த நோன்பு நிறைவேறுகிறது. வெறுமனே நிறைவேற்றி போனால் பத்துமா? முடியாது. அப்போ நீ சம்பாரித்து வச்சுதன்னா அதை கணக்கு போடு. கணக்கு போட்டு அந்த அறவரியை செலுத்து. இந்த மாதத்தில் திருக்குரான் இறங்கியது. கடைசி 10 நாட்களில் ஒத்தைப்படை இரவுகளில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. எந்த நாள் என்று குறிப்பிட்டு சொல்லப்படுவதான ஆதாரங்கள் இல்லை. அப்போ அந்த நாள்களில் கூடுதலாக அந்த நாளில் நாம் வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அருமையான இந்த திருமறை எனக்கு தந்தாயே, எனக்கு இந்த வழிகாட்டுதலை தந்தாயே, இதை வைத்து தான் நான் வந்து ஒன்றை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தந்திருக்கிறாய் என்ற நன்றி விசுவாசத்தை காட்டுவதற்கான இந்த நோன்பு மிகச்சிறந்த நோன்பாக, மிகச்சிறந்த அமல்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக கூட மனிதர்கள் பார்த்துருக்கிறோம், பலகீனமானவர்கள். மனிதர் என்றாலும் பலகீனமானவன். 5 வேளை தொழுகை அப்படி இப்படி விட்டு தொழுவான். நோன்பு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீமும் கரெக்டாக தொழுவான். அவனுக்கு அச்சம் கூடிடும். அதில் வார்த்தை அதெல்லாம் வருது. இறையச்சம் உடையவர்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்காக நோன்பை உமக்கு நாம் கடமையாக்கியிருக்கின்றோம் என்று தான் இறைவன் சொல்கின்றான். அப்போ சாதாரண நாளில் விட்டு தொழுவோம் கூட நோன்பு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் தொழுவான், கூடுதலாகவும் தொழுவான், இரவு நேர தொழுகையை தொழுவான். இப்படி நோன்புடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போனால் சொல்வதற்கான காலம் பத்தாது. நோன்பை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் எழுதுவதை விட முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நோன்புடைய சிறப்பில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம்களுடைய திருக்குர்ஆன், இறைவேதம் திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் தான் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறக்கி வரப்பட்டது என்ற ஒரு சிறந்த மாதம். 1000 மாதங்களை விட நோன்பு மாதம், ரமலான் மாதம் சிறப்பானது என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சிறப்புக்குரிய மாதத்திலே முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் முஸ்லீம்களுக்கு முன்னாடி இந்த முகமது நபி அவர்களுக்கு முன்னர் வந்தவர்களுக்கும் இந்த நோன்பு சில நபிமார்கள் காலத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு கடமையாக்கிறாங்க. புதுசாக உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்ல, ஏற்கனவே எம்பெருமான் நபிகள் நாயகருக்கு முன்னோர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதனால் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், உமது முன்னோர்களுக்கும் இதை கடமையாக்கியது போல் உமக்கும் கடமையாக்கி உள்ளேன் என்ற ரீதியில் இந்த மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கணும். அந்த மாதத்தில் இரவில் விழித்திருந்து இறைவனை வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்ற மாதமாக இருக்கிறது. எல்லா நேரத்தையும் மனசை பகலில் இருக்கலாம், பகலில் ஓய்வெடுத்து இறைவனை இரவில் வந்து விழித்திருந்து வணங்குவதும், இன்னும் சிறப்பான தொழுகையின் மூலமாக இறைவனை தொழுவதும் இந்த மாதத்துடைய கடமையாக கருதப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்துடைய சிறப்பு உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போ நோன்பு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். பொதுவாக ரமலான் மாதத்தில் ரோஜாக் என்று சொல்லக்கூடிய நோன்பு இருக்கிறார்கள். நோன்பு என்ற வார்த்தை தமிழில் இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே நோன்பு என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் அதுக்கடுத்து தமிழ் வந்து ஒரு 12,000 வருஷத்து மொழி. 12,000 வருஷமாக தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. 1100 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் அந்த வார்த்தையான நோன்பு சமணர் காலத்திலும் அதுக்கு முந்தைய காலத்திலும் இந்த நோன்பு என்ற வார்த்தை இருந்தது. ஆனால் இன்று நோன்பு என்று சொன்னாலே அந்த வார்த்தையே முஸ்லீம்களுக்கு சொந்த வார்த்தையாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இறைவனை எல்லோரும் தொழுகிறார்கள். ஆனால் அந்த தொழுகை என்ற வார்த்தையை கூட இன்று தொழ போகிறேன் என்று சொன்னாலும் அவர் முஸ்லீம் பாய்ப்பா, அவர் தொழ போகிறாரு. அப்போ கட்டாயம் பின்பற்ற வேண்டும், கட்டாயம் பின்பற்றுகிறார்கள். அதற்கு ஒரு மகத்துவம் இருக்குது என்ற காரணத்தினால 12,000 வருஷத்து மொழியினுடைய இந்த வார்த்தை இன்று முஸ்லீம்களுக்கு சொந்தமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லோரும் தொழுகிறார்கள், கோயிலுக்கு சென்று இறைவனை தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகை என்றாலே முஸ்லீம்கள், நோன்பு என்றாலே முஸ்லீம்கள் என்ற நிலையிலே இந்த வார்த்தைக்கு ஒரு சொந்தக்காரர்களாக முஸ்லீம்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சிறப்பு இந்த மாதத்திலே தான் பெற்ற செல்வங்களை கணக்கிட்டு இந்த மாதத்தில் அதற்கான அறவரி என்ற ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு. ஆகவே இந்தபடி பார்த்தால் மனிதனை ஏற்றத்தாழ்வு இல்லாத சிந்தனையில் ஒருமித்த, இப்போ நான் வந்து பெரிய அரசனாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய போராளியாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் எனக்கு ஒரே சிந்தனை இறைவனுக்கு கட்டுப்படுவது, இறை சிந்தனைக்கு உட்படுது என்ற ஒரே சிந்தனை. அதைத்தான் அந்த சோல்ஜருக்கும் வரும், அதே கீழ்நிலை பணியாளருக்கு வரும். இப்படி எல்லோருக்கும் ஒரு சிந்தனை வரக்கூடிய சமத்துவம் நிறைந்த மாதமாக
இறைவனை முழுக்க முழுக்க நினைத்து பார்க்கக்கூடிய மாதமாக. ஒரு மாதத்தில் என்னுடைய வேகமெல்லாம் குறைஞ்சிரும். பசி, உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் வடிய தொடங்கும் போது என்னுடைய வேகங்கள் குறையும். என்கிட்ட ஒரு நிதானம் ஏற்படும், என்கிட்ட ஒரு பொறுமை ஏற்படும், என்னுடைய ஒரு இரையச்சம் ஏற்படும். அந்த வகையில் மிக சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று பலர், முஸ்லீம் அல்லாத பலர் நோன்பு நோக்கிறார்கள். அவர்கள் நோன்பு நோக்கிறது 100 மாதத்தில் நோக்கலாமே, நோற்பதில்லை. அவர்கள் கூட இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் நோன்பு இருக்கக்கூடிய மாதத்தில் தான் நோன்பு இருக்க வேண்டும் என்று விரும்பி பல முஸ்லீம் அல்லாத இந்து நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் அல்லது மதம் சாராத நண்பர்கள் கூட நோன்பு நோற்பதை பார்த்துருக்கின்றோம். காரணம், இப்போ நான் நோன்பு ஒரு என்னுடைய நண்பர் இருக்கிறார். அவர் நோன்பு நோக்கணும்னு சொன்னால் ரமலானை தான் நோக்கணுமா? கிடையாது. அவர் 200 மாதத்துலேயும் நோக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள், அதை பின்பற்றி நாமும் செய்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த நோன்பு அவர்களுக்கும் தந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நோன்பின் மாண்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே உலகத்தில் அத்தனை பேரும் இந்த நோன்பினுடைய பலனை பெறுவதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.